தனிய வரமாங்கி நீங்க போய் எழுப்பி வாங்கல் என்று சொல்லி அந்த அருக்காணி தங்கம்மாவா என்ன விதம் அழுது போறா. அண்ணா இன்னைக்கு கோய பசுமாடு அண்ணா குங்கும பிள்ளை நேரம் குங்கும பிள்ளை நேரம் அண்ணா அது உதர வண்டி வாங்கி எல்லோ இன்னைக்கு கோயத்தால வாங்க குறுக்கப்படுத்திருந்தா அந்த கோயத்து துச்சாலம் இல்ல அந்த கோய பேச மாட்டே ஒரு கோணம் சொல்லி எழுப்பாதை கோடு கொண்டு எழுப்பினது கோய பசு மாடு கோம பிள்ளை நேரம் குறுக்க எழுத்துனது அது கொடுத்த சாகும்பா அந்த குடுத்த மரம் சுத்தாரே குடும்பத்தையும் சுத்துதா. இன்னைக்கு சாமி வாசம் மாடு அண்ணா சாமி வாசம் மாடு சண்டாள பிள்ளை நேரம் அண்ணன் சாமி வாசம் மாடு சண்டாள பிள்ளை நேரம் சாமி ஒழு பண்ணால சாஞ்சி படுத்திருந்தா பதினம் வண்டி வாங்கியிருந்தா. அண்ணா அந்த சாமி சுத்த சடங்கா அந்த சாமி வாசு மாட்ட ஒரு சரக்கு சொல்லி எழுப்பாம கை ஒட்டி எழுப்படாது சாமி வாசு மாடு சண்டை அளப்பள்ள நேரம் சாஞ்சு படுத்துருது அது தடுத்து போடு சாவட்டா அது சன்னதியை சுத்தாம நம்ம சந்ததியை சுத்துதண்ணா. அண்ணா 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 உனக்கு குக்கோ குறிஞ்சி உண்டு நீங்க குக்கு குறிஞ்சி உண்டு குச்சிருக்கு மேசை உண்டு அந்த குக்கு குறிஞ்சிக்கு நீங்க குக்கு குறிஞ்சிக்கு குச்சிருக்கு மேசைக்கு அந்த கோயத்தழுவு வரைய அண்ணா அந்த கோயத்தழுவு வரை கும்பாக்கி நீங்க குழு குழுவா தடிக்கும் நீங்க குக்கு குறிஞ்சியில கோயத்தழுவு வந்தா கும்பாக்கி தீட்டம் வந்தா அதை குட்டெடுத்து குடிக்காமே அது புதிகால தட்டினது. அண்ணா நீங்க சலசலனுகா தடிக்கும் சலசலனுகா தடிக்க சண்டனப்போ வாசம் பண்ணோ இன்னைக்கு சண்டனப்பு வாசத்தில சாய குறிச்சி உண்டு சாஞ்சிருக்க மேசையுண்டு நீங்க சாய குறிச்சியிலே அண்ணா அண்ணா வரகுண்டா பெருங்குடியா கூட்டத்துல வரந்த காராளா சாய் குறிஞ்சியில சாஞ்சலிக்கு மேசையில சாமி அளவு வரை சம்பாங்கி தீத்த மாதிரி சாமி அளவுகளை சம்பாங்கி தீத்த